ஹாய்ங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் பார்ப்போம். அதுக்கு அப்படி நான் அரிசியும் துவரம்பருப்பும் நான் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நான் இன்னொரு குக்கரில் நேற்றே ஊற வச்ச கருப்பு சுண்டல் வச்சுருக்கேங்க. அதையும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறி நான் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், பீன்ஸு, தக்காளி, முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வாழைக்காவும் போட்டுக்கலாங்க. அவரைக்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு சட்டியில் நம்ம கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டு காய்கறி எல்லாமே நம்ம போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. எல்லா காய்கறியும் போட்டாச்சுங்க. இதில் வாழைக்காவும் போடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பை போட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் மல்லி பொடி ஒரு ஸ்பூனு நான் போட்டிருக்கேங்க. இப்போ இது காய் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தக்காளியும் புளியும் ஊற்றிருக்கேங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை. நான் வெங்காயமே சேர்க்கலைங்க இதில். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் சுண்டலையும் சுண்டலோட தண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சுங்க. இது குலைவாக தான் இருக்குது. நல்லா குழச்சி விட்டு நம்ம இதை நம்ம அந்த சாம்பாரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி இஞ்சிருங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க சாம்பார் சாதம் செய்வோம். நல்லா இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொதிச்சிருச்சுங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ சாய்ச்சரனுக்கு சாம்பார் சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. சைட் டிஷ் இதுக்கு நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.